ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாஸ்மதி அரிசி வச்சு எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. எப்போவுமே குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே அரிசி ஊற போட்டிங்கன்னா போதும். அப்புறம் இந்த மாதிரி அலசினிங்கன்னா மேலே கொஞ்சம் அரிசி கழிஞ்ச தண்ணி வரும். அதை 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு 50 ml போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 50 ml போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுக்கலாங்க. அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே 2 போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ 2, மராட்டி மொக்கு 2, அப்புறம் பிரியாணி இலை ஒரு 2 போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கலாம். நிறையா போட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் கட் பண்ணும்போதே நல்லா லேஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, அப்புறம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் போட்டு பல்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா தான் பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவரும் மணமும் கொடுக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே புதினா பச்சை மிளகாய் போடுறத விட மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து போட்டு பாருங்கள், நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 25 கிராம் போல் இஞ்சி, அதே அளவு கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதையும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், என் வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளானை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் மேலே கொஞ்சம் கருப்பாக வந்து இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதையும் மசாலா கூட ஒன்றா போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். மஷ்ரூம் எப்போவுமே எண்ணெயில் நல்லா வதக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி சேர்த்திக்கலாங்க. காளான் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போவே வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இல்லைனா நீங்கள் பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சீக்ரெட் பிரியாணி மசாலா தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுடலாங்க. காளானோடு சேர்ந்து வேகும்போது நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளியை மிக்சியில் ஒரு அடி அடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. ஓரளவுக்கு போடுங்க, ரொம்ப கம்மியாகவும் போட வேணாம், ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட வேணாம். அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போடுறதுனால நம்மளுக்கு சாதம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, மெதுமெதுன்னு இருக்கும். சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுமெதுன்னு இருக்கும். இப்போ கிரேவி எல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். ரொம்ப கிண்டி விடாதீங்க, அரிசி உடஞ்சி போயிடும். ரொம்ப நேரம் அரிசி ஊறக்கூடாது, மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அது எல்லாத்தையும் மசாலாவோடு கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கப் போல்
தேங்காய் பால் உள்ளே விட்டுக்கோங்க. விட்டு அதுவும் அரிசியோடு நல்லா வேகட்டும். இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து ட்ரை ஆயிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றுங்க. பிரியாணிக்கு எப்போவுமே பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் 2 டம்ளருக்கு கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட அரிசி உடையவே இல்லை. நீங்களும் இதே அளவுகளுடன் ட்ரை பண்ணுங்கள். மணக்க மணக்க மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நான் எந்த ஒரு கலர் பொடியும் ஆட் பண்ணல. நார்மலான மசாலா போட்டதுலேயே நம்மளுக்கு இந்தளவு கலர் கிடச்சிருக்கு. சாதமும் உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு. தம்பிக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டான். வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்றாரு தம்பி. குழந்தைங்களும் சாப்பிட்லாம். நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக போட்டிங்கன்னா காரமும் அளவாக இருக்கும். எப்போவுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரியாணி இறக்கி வச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே நெய் விட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். பிரியாணி அவ்வளோ நெய் மணத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மதிய லஞ்சுக்கு பிரியாணி வித் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.